வாழ்க்கையில எல்லாருக்குமே எல்லாமே கிடைச்சிடாதுங்க. ஆனா, எனக்கு கிடைச்சதுன்னு தான் நான் சொல்லுவேங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி, நான் படாத கஷ்டம் இல்ல, நான் படாத சந்தோஷம் கிடையாதுங்க. அந்த மாரி தான் எல்லாத்துக்குமே ஒருத்தரும் ஒரு ஒரு வாழ்க்கையில வந்திருப்பாங்க. அந்த மாரி எனக்கு வந்தவர் தாங்க என் ஹஸ்பண்டு. ஸோ சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா, அடுப்படி பக்கமே போகாத இன்னைக்கு நான் அடுப்படி பக்கமே இன்னைக்கும் போறதில்லங்க. அதுக்கு காரணம் அவரு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, "உனக்கு சமைக்க தெரியலன்னா என்ன? நான் சமைக்கிறேன்" அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டு எனக்காக சமைச்சு குடுத்து, அவரும் நல்லா சாப்பிட்டு எங்கள் வாழ்க்கையை பீஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்காருங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் ஒரு ஒரு ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒருத்தர் இருப்பாங்கன்றத அது ஹஸ்பண்டோ இல்லை அம்மாவோ அப்பாவோ யாரோ ஒருத்தர் சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேங்க. ஸோ ஒரு ஒரு பொண்ணும் வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு சொல்ல முடியாத ஒரு கஷ்டம் ஆசை அந்த மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி தான் ஒரு ஒரு ஆணுக்கும் சொல்ல முடியாத கஷ்டம் அப்படின்ற மாதிரி இருக்குங்க. இது அவங்களா விருப்பப்பட்டு செய்யும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்மளா சொல்லி செய்யும்போது அது பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எல்லாரும் அனுபவிக்காத கஷ்டம் இல்லை, எல்லாரும் அனுபவிக்காத சந்தோஷம் இல்லை. என்ன தான் கஷ்டம் அனுபவித்தாலும் அந்த வாழ்க்கையை நம்ம எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதுல மட்டும்தாங்க இருக்குது. வீட்டில் 2வது தலைமுறையாக பிறந்த நானும், அதே மாதிரி வீட்டில் 2வது தலைமுறையாக பிறந்த என் ஹஸ்பண்டும் 2 பேருக்கும் அனுபவிக்காத கஷ்டங்கள் இல்லைங்க, சந்தோஷம் இல்லைங்க. அந்த 2 பேரும் சேர்ந்து இன்றைக்கி வாழ்க்கையை சந்தோஷமாகவும் கஷ்டத்தையும் சேர்ந்து எல்லாத்தையும் சமாளிக்கிற திறமை எங்களுக்கு இருக்குங்க. அந்த மாதிரி யாரெல்லாம் கஷ்டப்பட்டு இன்றைக்கி சந்தோஷமாக வாழ்கிறீங்கன்னு கமெண்ட்டில்